Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இஃப் எரர் பற்றி. இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க இந்த டாபிக் உள்ள போகலாம். நம்ம நார்மலாகவே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காமனான ஒரு எரர்ஸ் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிவிஷன் எரர், செகண்ட் ஒன்று வந்து நாட் அவைலபிள் எரர், தேர்ட் ஒன்று வந்து வேல்யூ எரர். இந்த டிவிஷன் எரர் எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூவை நீங்கள் 0வால் டிவைட் பண்ணும்போது இந்த டிவிஷன் எரர் வரும். ஏன்னா 0வால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்றதால. ஸோ இந்த மாதிரியான எரர்ஸ் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அமௌண்ட் ஒன்று என்கிட்ட ரெண்டு வேல்யூ இருக்குது. அமௌண்ட் ஒன்று வந்து அமௌண்ட் 2வால் டிவைட் பண்ண போகிறேன், ஈக்குவல் டு A2 டிவைட் பை B2. இந்த ஃபார்முலா நான் 5 ரூபாய்க்குமே போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டிவிஷன் எரர் வந்திருக்கு. இந்த டிவிஷன் எரர்ஸை தான் நம்ம இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். F2 கொடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவல் டு பக்கத்தில் நம்ம இன்னொரு அடிஷ்னலாக ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இஃப் எரர் ஃபங்க்ஷன். இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூ வருது. வேல்யூ இஸ் நத்திங் பட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்க இந்த ஃபார்மில் தான் வேல்யூ. ஸோ ஆமாம், வேல்யூ இஃப் எரர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது எரராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். அது நம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே நம்பரில் கொடுக்கலாம். சப்போஸ் டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கோட்ஸில் கொடுக்கணும். நான் இப்போ இதில் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் க்ளோஸில் கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். 0 வந்து நாட் டிவிசிபிள். ஸோ அது நாட் டிவிசிபிள் வந்துடுச்சு. இஃப் எரர் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் ஆகி நாட் டிவிசிபிள்னு எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நாட் அவைலபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. செட் ஆஃப் டேட்டாவில் நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கேன் வில்லியம் அப்படின்றது மட்டும் நான் கேன் வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து நாட் அவைலபிள் அப்படின்ற ஒரு எரர் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை காப்பி பண்ணி இந்த ஃபார்முலாஸை நான் போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் வேல்யூ எனக்கு நாட் அவைலபிள்னு வந்திருக்கு. இப்போ அகெயின் இந்த இடத்துல நான் வந்து இஃப் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஈக்குவல் டுக்கு அப்புறம் இஃப் எரர் ஒன் ப்ராக்கெட் கம்மா, இங்கே வந்து நான் பிளாங்காகவே வச்சுக்கிறேன். எனக்கு சப்போஸ் நாட் அவைலபிள் வந்துன்னா எனக்கு பிளாங்காகவே அவுட்புட் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி மற்ற 2 ரோஸ்க்கும் போட்டுக்கிறேன். கேன் அப்படின்ற இடத்துல எனக்கு வந்து பிளாங்காக வந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே இஃப் எரர் ஃபங்க்ஷனில் நான் பிளாங்காக தான் வரணும்னு கொடுத்துருக்கிறதால எனக்கு பிளாங்க் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.